வாவ், இங்கே பாருங்க நிறைய போகுது. போகிற வழியில் இங்கே ஒரு சின்னதாக தண்ணி போய்கிட்டு இருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே ஆக்சுவலாக வந்து வெஹிக்கிளை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா மானா சுச்சோ எங்கே வா. ஹாய் ஹலோ மை டியர் மக்களே, வணக்கம். இப்போ எங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா டாப் ஸ்லிப்புக்கு. ஆக்சுவலாக டாப் ஸ்லிப்புக்கு நான் ஒரு 8:30க்கெல்லாம் இங்கே வந்துட்டேன். 1 ஹவருக்கு மேலே நின்ட்டேன். பஸ் வந்து 9:50க்கு மேலே தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி ஒரு வழி ஆகிட்டோம். பட் இருந்தாலும் இப்போ வந்து டாப் ஸ்லிப்புக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பஸ்ஸும் கேரளாவிலேருந்து ஒரு பஸ், 2 பஸ் மட்டும் தான் டாப் ஸ்லிப்புக்கு போகுது. டாப் ஸ்லிப் வண்டியை எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறேன். மக்களே, நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருந்த வண்டி வந்துருச்சு. இப்போ டாப் ஸ்லிப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். கிளம்பிட்டோம் டாப் ஸ்லிப்பை நோக்கி. கேஎஸ்ஆர்டிசி, அதாவது வந்து கேரளா டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில். இதுதான் ஆனமலை மாசாணியம்மன் கோயில். ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். இந்த பொள்ளாச்சி பகுதிக்கு வந்தாவே வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். பரம்பிக்குளம் டேம் இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்ரு. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சேத்துமடைக்கு பக்கத்தில் இருக்கிறோம். லீவு நாளுங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாகவே இருக்குது. நார்மலாக வந்து இந்தளவுக்கு கூட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லீவு நாளுங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்க மாட்டேங்குது. ப்ரோ, போகிற வழியில் வைல்ட் எலிமெண்ட்ஸில் பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாமா? லக் இருந்தால் பார்க்கலாமா? நீங்கள் என்னென்ன பார்த்துருக்குறீங்க? எல்லாம் பார்த்துருக்கேன். யானை, காட்டு, மான், எல்லாமே. புலி சிறுத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா? புலி பார்த்துருக்கீங்களா? ஓகே. புலி இருக்கு. உங்கள் பேர் ப்ரோ? சுபி. எங்கே? டாப் ஸ்லிப் சேத்துமடையா உங்கள் ஊர்? டாப் ஸ்லிப் தான் பண்ணுறீங்க. ஓகே ப்ரோ. மக்களே, இந்த டாப் ஸ்லிப் ஹில்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பைக் அலோடு கிடையாது. 4 வீலர் மட்டும் இருந்தால் தான் விடுவாங்க. அண்ட் தென் வந்து பார்த்துட்டிங்கன்னா டீப் ஃபாரஸ்ட்டு பார்த்திங்கனாவே தெரியும். நாங்கள் வந்து பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிறோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஜன்னல் வரும், சீட்டு ஃபுல்லாக வெயில் அடிச்சுது. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளைமேட் வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சு. நல்லா ஒரு மாதிரி சில்லாக ஃபீலாக இருக்குது. என்ன நம்ம கடைசியில் உட்காந்துருக்கிறதுனால சீட்டு தான் கொஞ்சம் தூக்கி போடுது. ஆனால் டீப் ஃபாரஸ்ட்டு தான் மக்களே. ரோடு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிங்கிள் ரோடு தான். ஒரு வண்டி வந்து சைடு கூட எடுக்க முடியாது நம்மளால், அந்த மாதிரி ரோடு தான். ரொம்ப குட்டி ரோடு. ஒரு வண்டி டேர்ன் ஆகிறதுக்கே ரொம்ப ரிஸ்க்கு. இன்றைக்கி இத்தனை வெஹிக்கிள் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி ரிஸ்க்காக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறோம், போய்கிட்டு இருக்கிறோன்னு தெரியும். வேகத்தடியில் ஏறி இறங்குறது தூரி ஏறுற ஃபீலே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. போகிற வழியில் இங்கே ஒரு சின்னதாக தண்ணி போய்கிட்டு இருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே ஆக்சுவலாக வந்து வெஹிக்கிளை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க. டாப் ஸ்லிப் வந்தாச்சு. ஒரு செக் போஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க இங்கேயோ, அதை தாண்டி போய்கிட்டு இருக்கிறோம். மக்களே, ஒரு வழியாக டாப் ஸ்லிப் வந்து சேர்ந்துட்டோம். சூப்பராக இருக்குது. எல்லாம் பரம்பிக்குளம் போகிறீங்களா? பாய். இந்த பஸ்ஸில் தான் வந்தோம், கேரளா பஸ்ஸு. இப்போ வந்து நம்ம எங்கன்னா
டாப் ஸ்லிப்பை வந்து எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். காட்டு பண்ணி வந்த உடனே அங்கே பெருசாக ஒரு பண்ணி இருக்குது பாரு, காட்டு பண்ணி தெரியுதா? அங்கே ஏதாவது தண்ணி குடிச்சிட்டு இருக்க மாட்டேங்குது, நிறையா வருது அங்கே பாருங்கள் எத்த சோடுன்னு. மக்களே இதுதான் அங்கே பாருங்க, காட்டு பண்ணி ஓடுது, எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு போக மாட்டேங்குது. நம்மளை பார்க்குது. ஆஹா, வருமா என்ன? பாருங்க நிறைய பண்ணி இருக்குது, காட்டு பண்ணி சூப்பராக இருக்குது. இங்கே தங்க முடியுமான்னு தெரில, கேட்டு பார்ப்போம். இஃப் பாசிபிள் அப்படின்னா கேட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். மக்களே இங்கே பாருங்கள், காட்டு பண்ணி ஓடுது. இங்கே பாருங்கள் நடு ரோட்டில் நிறையா ஓடுது பாருங்கள். இங்கே பாருங்கள் எத்தனை குட்டின்னு. வாவ், இங்கே பாருங்கள் நிறைய போகுது. இங்கே பாருங்கள் எத்தனை காட்டு பண்ணி போய்கிட்டு இருக்குதுன்னு. டாப் ஸ்லிப் ஆக்சுவலாக வந்து குவார்ட்டர்ஸு ஆனமலை டைகர் ரிசர்வ் பொள்ளாச்சி டிவிஷன். ஹலோ, சோகமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒன்றும் இல்லை. ட்ரெக்கிங்கும் கிடையாது, சஃபாரியும் கிடையாது. ஏதோ ஆடிட்டிங் போகிறதுனால எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களாம். மிகுந்த ஏமாற்றம். நிறைய இடத்துல போய் இப்படி தான் வேஸ்டேட் ஆகுது. தயவு செஞ்சு வந்தீங்கன்னா இந்த நம்பருக்கெல்லாம் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இங்கே ஆக்சுவலாக வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்கு. எலிஃபெண்ட் கேம்ப் சீட் வந்து இப்போ க்ளோஸு. அப்புறம் வந்து வெஹிக்கிள் சஃபாரி வந்து 7:30, 10, 12, 2 இந்த மாதிரி 4 டைமில் கூப்பிட்டு போகிறாங்க. இதுக்கான சார்ஜஸும் போட்டிருக்காங்க. ஜீப் சஃபாரி வந்து 8 பர்சனுக்கு வந்து 2360 இதுக்கான சார்ஜஸ் போட்டிருக்காங்க. அண்ட் தென் ஈவினிங் வந்து 4:30 ஜங்கிள் சஃபாரி அவைலபிள் ஃபார் ரூம் ஸ்டே ஒன்லி. ரூம் வந்து இந்த வெப்சைட் மூலமாக தான் புக் பண்ணணும். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்து அதுக்கப்புறம் இங்கே வாங்க. எங்களை மாதிரி வந்து ஏமாற்றம் அடைந்து விடாதீர்கள். தம்பியும் நம்மளோட தான் வந்து உட்காந்துட்டு இருந்தாப்புல, மண்டை காஞ்சி நின்றுட்டு இருக்கிறாப்புல. எங்கே போகிறதுனே தெரில. இப்போ பாருங்கள் வந்து எல்லாருமே கவான்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் மிச்சம். இங்கே பாரு காட்டு பண்ணி. இங்கே காட்டு பண்ணி ரொம்ப அதிகம். ஏங்க இது கொஞ்சம் டேஞ்சரு, நம்மளை நோக்கி வருது. ரூம்குள்ள ஓடிடலாமா? இது எதுக்கு போகுது, எதுக்கு வருது? அச்சோ பரவாயில்ல. பைசன் காட்டெருமையா மானான்னு தெரியலையே. காட்டெருமை தான். அதுக்கப்புறம் ஸ்கல் ஆஃப் பார்க்கிங் டியர். கடிக்குமா? ஓ மை காட். ஆமை, நீலகிரி தார் வரையாடு, அப்புறம் டைகர் மார்க். ஓ, புலிகளின் கால் தடம். இங்கேயும் பாருங்கள் காட்டெருமை தான். மதலமான் எருமப்பாறை கேண்டீன், டேஸ்ட் ஆஃப் ஹோம்மேட். இந்த கேண்டீனில் போய் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு சாப்பிடுவோம். ஓ சாமி, எத்தனை காட்டு பண்ணி இருக்குது. எங்களுக்கு பயமா இருக்குது சாமி. எது பண்ணாதா தாத்தா? அது வேற சவுண்ட் விடுறது நம்மளுக்கு பயமா இருக்குது. பாருங்க. ஹாய் ஹலோ, டாப் ஸ்லிப் வந்துட்டோம். இங்கே வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம்,
நம்மளுக்கு ஃபேவரட்டான டீ மட்டும் கிடச்சிருச்சு. பிஸ்கட் பாக்கெட் இருக்குது, சாப்பிட்டுட்டு கிளம்புறது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து சஃபாரி இல்லைன்ட்டாங்க, பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு. பட் இருந்தாலும் கிளைமேட் நல்லா இருந்துச்சு. நிறையா வந்து காட்டு பண்ணி வந்து பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு. இத்தனை வண்டி எதுக்கு வந்துச்சுன்னே தெரியல, எதுக்கு இத்தனை டூரிஸ்ட் இங்கே வராங்கன்னு புரியல. ஆக்சுவலாக இன்றைக்கி எல்லாமே க்ளோஸு, ஆனால் வண்டி பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. பரம்பிக்குளத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது. என்ன தான் பார்க்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் பட் ஒரு தமிழ்நாடு வண்டி கூட பார்த்த மாதிரி தெரில, எல்லாமே கேரளா வெஹிக்கிள் தான். எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க இந்த இடத்த அப்படின்னு சொல்லி எனக்கு புரியல. பட் சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரே ஒரு பெனிஃபிட்டு, எங்கே போனாலும் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் ஆள் அதிகமாக இல்லைன்னாவே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியான இடமா இருக்கும். ஹாய் ஹலோ, வந்திருக்கிற இடம் சூப்பராக இருக்குது, டாப் ஸ்லிப். ஆனால் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு விஷயமும் இங்கே இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே க்ளோஸ்டு. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து வெப்சைட்டில் இருக்கிற விஷயத்த எல்லாமே பார்த்துக்கிட்டு தெளிவாக ரூம்லாம் புக் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வாங்க. நான் காலையில் வந்து காத்திருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 8:30க்கே வந்துட்டேன் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டு. அப்புறம் பஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 9:50க்கு தான் பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் ஏறி வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு 11 o'clock வந்துட்டோம். எந்த ஒரு பெர்மிஷனும் தரல. அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா மானா சுச்சோ எங்கே வா 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 மக்களே, மான் வந்ததுக்கு ஒரு மான் வேணால் பார்த்துட்டோம். 2 மான் 3 மான். பட் ஆனால் இதில் தெரிய மாட்டேங்குது. இங்கே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா காட்டு பண்ணி வேணால் சகடத்துக்கு இருக்குது. இங்கே இறங்கி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே பார்க்கலாம் இந்த காட்டு பண்ணியை. ஆஹா, நீ ஒன்று தான் எனக்கு வந்து அங்கே பாரு. நம்மளுக்கு வீடியோ கண்டென்ட் கொடுக்குறதே இந்த பண்ணி மட்டும்தான், வேறு எதுவும் கொடுக்குறதில்ல. ஆனால் அலௌடு இல்லைங்களா மாவே? அலௌடு இல்லையா மாவே? அதுதான் அனுமதி வாங்கிட்டு வர சொன்னாங்க. இங்கே பாருங்க, பார்க்கலாம். காட்டெருமை, வளர்க்குறாங்க, நீண்ட காத்திருப்புக்கு பிறகு நம்ம தமிழ்நாடு பஸ் வந்துருச்சு. இந்த பஸ்ஸில் போகிறோம். போயிட்டு வண்டியில் ஏறிவிட்டேன். மக்களே, மிகுந்த ஏமாற்றம். இன்னொரு நாள் டாப் ஸ்லிப் வருவோம். ஆக்சுவலாக ரூமில் புக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு வருவோம். இன்றைக்கி வந்து மிஷன் ஃபெயில்டு. ஓகே, பாய். சோகமாக வீடு திரும்புகிறேன். ஓய்வரவா. இப்போ டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 12:50. கிளம்பிட்டோம். காலையில் வந்து 9:50க்கு அங்கே பஸ் ஏறினோம். வந்து இங்கே ஒரு 11 o'clock விட்டாங்க. இங்கே ஒரு 1.5 hours வந்து உட்காந்துருந்தோம். உள்ளே வந்து ஒரு சில இடம் ஓகே, சும்மா விசிட் பண்ணுறதுக்கு. பட்டு வைல்ட் அனிமல்ஸ், ஆனால் ஒரு சில விஷயத்தில் வந்து பாராட்டலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வைல்ட் அனிமல்ஸ் வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காட்டு பண்ணி இங்கே நிறையாவே இருந்துச்சு. அது போக மான், அப்புறம் சிங்கவால் குரங்கு, இதெல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் டைம் வந்து இங்கே தங்குற மாதிரி வருவோம். இந்த சஃபாரியில் போய் என்னென்ன அனிமல்ஸை வந்து ஸ்பாட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலில் லைக், கமெண்ட், ஷேர் கட்டாயம். கீழே இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. See you நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் நம்பி. Stay tuned.